இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் பலம் நிறைந்தவர்களாக, துணிவுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நம் அனைவரிடத்திலும் பலம் மட்டுமல்ல, அதே சமயத்தில் பலவீனமும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நம்மிடமுள்ள பலத்தை ஏற்றுக்கொள்ளும் நாம் பலவீனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறோம் என்பதுதான் உண்மை. நமது பலவீனத்தை நிச்சயம் பலமாக மாற்றக்கூடிய திறன் நம்மிடத்தில் இருக்கிறது. முதலில் நமது பலத்தை தெரிந்து வைத்திருக்கின்ற நாம் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எதற்கெடுத்தாலும் அழக்கூடியவர்களாக, கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்காக அழுவதும் கோபப்படுவதும் தவறு என்று சொல்லிவிட முடியாது. இன்னொரு பக்கம் நமது பலவீனத்தை வெளியே காட்டிக்கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் அதனை மற்றவர்கள் பயன்படுத்தி இன்பம் காண வாய்ப்புண்டு. எனவே நம்மால் முடிந்த அளவு நமது பலவீனத்தை எளிதில் வெளிக்காட்டாதபடி பார்த்து கொள்வோம். அப்படியே எளிதில் வெளியே வெளிப்படுத்தினாலும் அதிலிருந்து எளிதில் வெளிவர முயற்சி செய்வோம். பல சமயங்களில் நாம் பலவீனத்தை பார்த்து பயப்படுகிறோம். ஏன், அதை ஒரு குறையாக கூட நினைக்கும் தருணங்கள் உண்டு. ஆனால் உண்மையில் பலவீனம் என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல, நமது வாழ்வை ஆரம்பிக்க வேண்டிய இடத்தை சொல்லிக் கொடுக்கும் அடையாளம் என்றே சொல்லலாம். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது விழுவது தவறு என்று நாம் யாரும் நினைப்பதில்லை. அப்படி விழும்போதுதான் அந்த குழந்தை நடக்க கற்றுக்கொள்கிறது. நாம் நமது பலவீனத்தை உணரவில்லை என்றால் நிச்சயம் நாம் வளர வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நமது பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் வீழ்கிறோம் என்று இல்லை, அதை மாற்ற தயாராக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் என்பதை புரிந்து கொள்வோம். பல நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை நாம் யாரிடமும் சொல்ல விரும்புவதில்லை. அதை சொன்னால் நம்மை குறைவானவர்கள் என்று நினைத்து விடுவார்கள் என்பதே நமது பயமாக இருக்கிறது. இத்தகைய பயத்தை அகற்றி நலமான வாழ்க்கை வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம்மை உயரத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஒரு மலை கிராமத்தில் ஆதி என்னும் சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் ஆர்வம் உள்ள மனம் கொண்டவன். ஆனால் அவனிடம் ஒரு பலவீனம் இருந்தது. அவன் தனது திறமைகளை நம்ப மாட்டான். எதை சொன்னாலும் என்னால் இது முடியாது என்பதே அவனது முதல் வார்த்தையாக இருக்கும். ஒரு நாள் கிராமத்தின் அருகே ஒரு பெரிய மலைச்சரிவு ஏற்பட்டது. பள்ளிக்கு செல்லும் ஒரே பாதை பெரிய கற்கள் விழுந்ததால் அடைந்து போனது. கிராமத்தில் உள்ளோர் சேர்ந்து கற்களை அகற்ற முயன்றனர். பெரியவர்கள் பெரிய கற்களை தள்ளினர். இளைஞர்கள் நடுத்தர கற்களை அசைத்தனர். ஆதி அந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்த்தான். அவனுக்கு உதவ வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன், என்னால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது என்று மனம் உடைந்து போனான். அவன் அருகில் ஒரு சின்ன கல் கிடந்தது. அது மிகவும் லேசானது. அந்த சின்ன கல்லை பார்த்து ஆதி சிரித்தான். இதை நான் தள்ளினால் என்ன பயன் என்று நினைத்தான். அதே நேரம் அருகே இருந்த கிராமத்து மூதாட்டி, மலையை அசைப்பது பெரிய கல்லால் மட்டுமில்லை ஆதி, சின்ன கல்லும் தன்னிடம் இருக்கும் இடத்திலிருந்து நகர்ந்தால்தான் மலை சுருங்கும் என்றாள். அந்த வார்த்தைகள் ஆதியின் மனதை தட்டின. அவன் அந்த சின்ன கல்லை எடுத்து தள்ளினான். அதை தள்ளிய இடம் கொஞ்சம் சாய்ந்தது. அந்த சாய்வு காரணமாக அருகே இருந்த ஒரு நடுத்தரக்கல் நகர ஆரம்பித்தது. அந்த நடுத்தரக்கல் கீழே விழ மேலிருந்த பெரிய கல் அந்த அழுத்தத்தால் சாய்ந்து நகரத் தொடங்கியது. சில நிமிடங்களில் கிராம மக்கள் நகர்த்த முடியாமல் இருந்த மிகப்பெரிய கல் கூட ஆதியின் ஒரு சின்ன முயற்சியால் அசைந்தது. இதை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். யார் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று கேள்வி கேட்டார்கள். மூதாட்டி சிரித்து கொண்டே, சின்ன கல்லை நகர்த்தியவன் தான் பெரிய கல்லையும் நகர்த்துகிறான் என்றாள். அன்று முதல் ஆதி தனது பலத்தை புரிந்து கொண்டான். நாமும் நமது பலவீனத்தை கண்டு பயப்படாமல் பலத்தை கண்டு பெருமிதம் கொள்வோம்.
இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா? என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும்.
ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன்
காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. இறைவார்த்தைகள் 1, 9, 10 முதல் 11 மற்றும் 12 முதல் 13 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் சிறியவர் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கினர்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தனர். நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் வரவிருக்கும் எலியா இவரே. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவரின் வார்த்தைகளை நமதாக்கிச் செயல்படவும் அவரின் குரலுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால்
இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 11. புனித தாமசோஸ். ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த அந்தோனியூஸ் லவுரன்சியா பெற்றோருக்கு கிபி 305 ஆண்டு பிறந்தார் தாமசோஸ். கிபி 354 ஆண்டு திருத்தந்தை லிபேரியூஸ் பேரரசர் 2ஆம் கான்ஸ்டன்டைனினால் பெரேயா பகுதிக்கு வெளியேற்றப்பட தலைமை திருத்தொண்டராக இருந்த தாமசோஸ் திருச்சபையினை நிர்வகிப்பதில் முக்கிய பங்காற்றினார். திருத்தந்தை லிபேரியூஸ் இறந்த பின்பு கிபி 366 ஆண்டு திருத்தொண்டர் தாமசோஸ் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட திருத்தந்தை லிபேரியூஸின் ஆதரவாளர்கள் ஊர்சினுஸ் என்பவரை போட்டி திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள். கிபி 367 ஆண்டு பேரரசன் 2ஆம் வேலண்டினியன் திருத்தந்தை தாமசோஸை அங்கீகரிக்க போட்டி திருத்தந்தை ஊர்சினுஸ் கொலோன் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இவரது ஆட்சி காலத்தில் நிலவிய அப்பொல்லினரிய கொள்கை, மாசிதோனியன் கொள்கை போன்ற தப்பறைகளை வன்மையாக கண்டித்த திருத்தந்தை தாமசோஸ் கிபி 368 ஆண்டு திருச்சபையில் நிலவிய குழப்பங்களையும்
பூசல்களையும் சரி செய்து மக்களிடையே கத்தோலிக்க விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார். மிலான் நகர ஆயர் ஆக்செந்தியூஸ் இறைத்தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறையியல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியுஸின் தப்பறையினை போதிக்க திருத்தந்தை தாமசூஸ் கிபி 369 ஆண்டு இவரை திருச்சபையிலிருந்து புறம்பாக்கினார். கத்தோலிக்க திருச்சபையின் பழமை வாய்ந்த வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் வரலாற்று காப்பகத்தினை அமைத்து திருச்சபையின் வரலாறு பாதுகாக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்த திருத்தந்தை தாமசூஸ் கிபி 384 ஆண்டு டிசம்பர் 11 விண்ணகமடைந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் 38வது திருத்தந்தையாக பொறுப்பேற்று 14 வருடங்கள் 344 நாட்கள் திருச்சபையினை நன்கு வழிநடத்தி ஆண்டவரின் பணிகளைச் செய்த திருத்தந்தை தாமசூசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித தாமசூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போன சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் இயற்கையை பாதுகாக்க மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக நமது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நம் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல்கிறோம். இதில் பணி செய்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இதோ இந்த மைய நிலையத்திலும் ஒவ்வொரு மறைமாநிலத்திலும் உலகெங்கும் எங்கும் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவைகளில் எல்லாம் நீர் பூர்த்தி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் நிரம்ப தரும்படியாய் அவர்களுக்கு நீர் எல்லா விதங்களிலும் துணை வந்து அவர்களை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நற்சுகத்தாலும் செல்வங்களாலும் நீர் நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உது பிள்ளைகளாகிய இவர்கள் மேல் என்றும் இரக்கமாய் இருங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி கருணையின் உருவே
தாய்மையின் கனிவே இனிமையின் அன்னை மரியா போய்